வணக்கம். நீங்க காரைக்குடி தொகுதியில இருக்கீங்க. இங்க எந்த மாதிரியான இங்க வாக்கு பிரச்சாரங்கள்லாம் நடக்குது? யாருடைய வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சீமான் அண்ணா தான் ஜெயிப்பாருங்கிற எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா, இப்ப வந்து காரைக்குடியில முன்னாடி வந்து காசு குடுக்குறவருக்கு ஓட்டு போடணும், டிஎம்கேக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாரி போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து எல்லாருக்குமே புரியுது. டிஎம்கே ஆட்சி பார்த்துட்டாங்க, ஏடிஎம்கே ஆட்சியும் பார்த்தாச்சு. அதனால என்ன எப்படி ஓட்டு போட்டா கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது இப்ப நெறைய மக்களுக்கு வந்து அரசியல் நாலேட்ஜ் வந்துருச்சு, புரிஞ்சுக்கிறாங்க. அதனால சீமான் அண்ணா தான் ஜெயிப்பாரு. இல்ல எங்க எப்படின்னா இளைஞர்கள்லாம் வந்து இப்போ வந்து விஜய் பக்கம் அவங்க வந்து திரும்பிட்டதா ஒரு தகவல் சொல்லிருக்கு. அதே இளைஞர் நீங்க இளைஞர்களா இருக்கீங்க. எப்படி நீங்க விஜய்க்கு அவர்களுக்கு ஓட்டு போடாம சீமான் அவர்கள் பக்கம் ஓட்டு போடுறீங்க? என்ன வித்தியாசம் விஜய் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும்? நானுமே விஜய் ரசிகை தான். விஜய்க்கு தான் ஓட்டு போடணும். விஜய் வந்தப்ப நான் நெனச்சேன். ஆனா சரி மாற்று அரசியல் ஒரு தடவ அவருக்கு வாய்ப்பு குடுத்து பாப்போம்ன்னு பார்த்தோம். ஆனா அவரே வந்து அவரு வாய்ப்பு குடுக்குற ஆளுக எல்லாமே டிஎம்கேல இருந்து விலகி வந்தவங்களும், ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க, அதுவும் இல்லாம நெறைய கேஸ் இருக்கிற ஆளுங்க அவங்க தான் போடுறாங்க. அவங்கள தான் வேட்பாளரா போட்டிருக்காங்க. அதனால அதே வேட்பாளர் போட்டா, அப்ப அந்த டிஎம்கேல என்ன ஆட்சி நடக்குதோ அதுதானே இங்கேயும் நடக்கும். அப்ப இதுக்கு பேரு மாற்று அரசியல் கிடையாது. அதனால நான் சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போடணும். உச்சத்துல இருந்து வந்தவர் அவர் விஜய் தனது 100 கோடி சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக வந்திருக்காரு. அவரை விட சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு உயர்ந்ததா இருக்கும்? விட்டுட்டு வந்திருக்காரு. விட்டுட்டு வந்து என்ன செய்றாரு, இன்னமும் ரோட் ஷோ மாரி சும்மா போயிட்டு சுத்திட்டு இப்ப கூட காரைக்குடிக்கு வந்தாரு. காரைக்குடிக்கு வந்து எதுவுமே பேசல. சும்மா மக்கள பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு போறாரு. ஆனா நம்ம சீமான் அண்ணா 20 வருஷமா கத்திக்கிட்டு இருக்காரு. 20 வருஷமா ஆ இன்னைக்கு இப்ப வந்தப்ப கூட காரைக்குடிக்கு வந்தப்ப கூட ஒவ்வொரு இதுவும் ஒரு நாள் கூட கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் இல்லாம அவர் கையில கூட அந்த வெயில்னால அந்த இதெல்லாம் வந்து இருந்துச்சு. அது மாரி அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டைம் ஒதுக்கி இந்த டைம்ல இங்க போய் பண்ணணும், இங்க போய் இவ்வளோ பேசணும், மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு போய் புரிய வச்சுட்டு இருக்காங்க. அதனால சீமான் அண்ணன். மக்களுக்கு என்ன மாற்றா நீங்க வந்து சீமான் அவர்கள் இருப்பாரு? என்ன மாதிரியான திட்டங்கள சொல்றாரு? உங்ககிட்ட எந்த திட்டங்கள்லாம் வந்து சேர்ந்திருக்கு மக்கள்ட்ட கொஞ்சம் சேர்க்கணும். சீமான் அண்ணன் வந்து தண்ணீர் வந்து இலவசமா குடுக்கணும்னு சொன்னது அது. அப்புறம் மதுபான கடைகள அடைக்கணும் அப்படின்னு. யாருமே வந்து டாஸ்மார்க் வந்து குளோஸ் பண்ணணும்னு சொல்லவே இல்ல. ஏன்னா, அதுல தான் அவங்களுக்கு வருமானமே. அதனால யாரும் குளோஸ் பண்ணணுங்கிறத சொல்லவே கிடையாது. ஆனா, அண்ணன் சீமான் மட்டும் தான் டாஸ்மாக் கடையெல்லாம் குளோஸ் பண்ணணும் அப்படின்னு இது ஒரு காரணத்துக்காகவே நம்ம சீமானுக்கு ஓட்டு போடணும். சீமான் அண்ணா வந்து தற்சார்பு, இந்த மாதிரி தொழில்துறைகள்லாம் ஆடு மாடு மேய்க்கிறது, அரசு வேலைகள், வீட்டுக்கு ஒருத்தர் அரசு வேலைகள் இதெல்லாம் சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லி அதிக பேசப்படுது. இல்ல. அது சாத்தியம். வெளிநாடுகள்ல, வெளி ஊர்கள்ல, வெளி நாடுகள்ல வந்து அதெல்லாம் நடக்குது. அந்த மாரிலாம் வந்து பண்றாங்க. ஆடு மேய்க்கிறதுலாம் ஒரு வேலையாவோ, அந்த மாரி கருவி கண்டுபிடிச்சு அத மாடுகளுக்கெல்லாம் மாட்டி விட்டு, அந்த மாரி பண்றாங்க. அத பண்றத நம்ம கவர்மெண்ட்டால ஏன் பண்ண முடியாது? பண்ணலாம் அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. அது பண்ணவும் முடியும். அது பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் செய்யாத சீமான் அவர்கள் செஞ்சிருவாரு. கண்டிப்பா செய்வாங்க. எந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வருவாரு? அவர் சொன்ன எல்லாமே அவரு நடத்தி காமிச்சிருவாருன்னு நம்பிக்கை இருக்கு. நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் மத்தியில எப்படி போய் சேர்ந்திருக்கா? கண்டிப்பா. ஏன்னா நடிகர் முகத்துல நிறைய பேர் போறாங்க இளைஞர்கள். ஆமா, எனக்குமே விஜய் பிடிக்கும். ஆனா நான் ஓட்டு போடலையா? அது மாரி எல்லாருக்குமே புரியுது. ம். முன்னாடி வந்து நாம் தமிழர் கட்சி தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லவே தயங்குனாங்க. இப்ப வந்து எல்லாருமே வந்து எனக்கு என்டிகே கட்சி தான் பிடிக்கும். நான் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற மாரி ஓப்பனா சொல்ற அளவு வந்திருக்கு. முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் தெரியும். இப்ப எவ்வளவுக்கு நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறாங்கன்னு தெரியுது. அதனால கண்டிப்பா வந்து எனக்கு விஜய் பிடிக்கும். விஜய் நல்லா ஆடுறாரு. விஜய நான் பார்த்தேன். விஜய் ரசிகை. யாரு வந்தா நமக்கு நல்லது நடக்கும்? யாரு வந்து ஜெயிச்சு பண்ணா நமக்கு இது இருக்கும்? யாரு சொன்னதை செய்வாங்க? அவங்களோட கொள்கை என்ன? இவங்களோட கொள்கை என்னன்னு புரிஞ்சு ஓட்டு போட்டா நல்லது. சீமான் அண்ணன் தான் ஜெயிப்பாங்க. நானுமே சீமான் அண்ணா தான் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. சீமான் தான் ஜெயிப்பாரு. சீமான் அண்ணன். இப்போ உங்க வீட்டுல ஆதரவு இருக்குன்றீங்க. வெளியிலயே அதே போல அக்கம் பக்கத்துல ஆதரவு இருக்குமா? இருக்கு. ஹஸ்பண்டுக்கு அவங்க. எங்க எல்லாருமே கண்டிப்பா இல்ல என் ஹஸ்பண்ட் வந்து என்டிகே போடணும்னே சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? கொள்கை தான். எங்க அண்ணங்க எல்லாருமே சீமான்ல தான் இருக்காங்க. சீமான் கட்சியில தான் இருக்காங்க. எல்லாருமே சீமானுக்கு தான் போடணும். நாம் தமிழர்ல தான் இருக்காங்க. உங்க அக்கம் பக்கம் வீட்டுல சொல்லி அந்த மாதிரி பேசிருக்கீங்களா அவங்கள்ட்ட? பேசிக்கிறாங்க. எல்லாருமே நாம் தமிழர் கட்சிக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சீமான் தான் வெற்றி பெறுவார். வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர்? பிரீத்தி. எந்த மாவட்டம்? சிவகங்கை மாவட்டம். வாக்கு சேகரிக்காக வந்திருக்கீங்க. போயிருப்பீங்க நீங்க களத்துல. மக்கள்கிட்ட ஏதாவது பேசுறப்ப அவங்கள்ட்ட மாற்றம் தெரியுதா? நிறைய பேர்ட்ட தெரியுது. நாம் தமிழர் கட்சிக்கு போறீங்க இது பண்றாங்க. ஆனா சில பேர் அத ஒரு அவங்கள நாங்க நம்புறோம், அவங்களோட கொள்கையை பிடிச்சிருக்கு, தமிழ்காண்டி பேசுறாங்க, இயற்கைக்காண்டி பேசுறாங்க, பெண்களுக்காண்டி பேசுறாங்க, அதனால்
ரொம்ப இதுவா இருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த புரிதல் இருக்கு, சில பேருக்கு தான் இல்லை. இப்ப நீங்க வந்து சின்ன வயது, இப்போ வந்து அந்த நிறைய சினிமா முகத்துல போவாங்க, அது மாதிரி நிறைய இருக்கிறாங்க. நீங்க வந்து தமிழ் தேசத்துக்கு வந்து காரணம் என்ன இருக்கு, என்ன இதுல வந்து புரிதல் இருக்கு உங்களுக்கு? இப்போ நிறைய பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது, அந்த அது அதை பத்தி பேசுறதுனால அந்த இது எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த தமிழ் பத்தி பேசுறதுனால எனக்கு அந்த இது பிடிச்சிருக்கு. தமிழ் உணர்வு. அவங்க கொள்கை பிடிச்சனால நான் இதுல இருக்கேன். இப்ப வேற என்ன இருக்கு அந்த கட்சியில, என்ன பார்த்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? இங்க வந்தா எல்லாருமே ஒரு உறவுகளா பழகுறாங்க. மற்ற இடத்துலனா ஒரு தலைவர் தலைவி அந்த மாதிரி கூப்பிடும் போது இந்த இடத்துல தங்கச்சி அக்கா பெரியம்மா பெரியப்பா அந்த மாதிரி பழகுறதுனால அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது குடும்பம் மாதிரி இருக்காங்க, நீங்க. உறவுகளா இருக்கும் எல்லாருமே, ஒரு தனிப்பட்ட இதெல்லாம் இல்லை, எல்லாருமே ஒரு குடும்பம். இப்ப நீங்க வந்து உங்களுடைய வயதுக்கு இருக்கிறவங்களுக்கு மாறுபட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது நீங்க கருத்து சொல்லுங்க. அது வெறும் நடிப்பு மட்டும்தான், இங்க அது உண்மை இருக்கு, அவ்வளவுதான். அங்க என்ன வெறும் நடிப்பு, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நடிப்பு தான். அங்க இருக்க மாதிரி இங்க இருக்க முடியாது, இது எல்லாமே உண்மை, எல்லாமே ஒரு தமிழுக்காண்டி நடக்கிற இடம் அது. அது என்ன இதுன்னு எனக்கு தெரியாது. இது வந்துட்டு எனக்கு தமிழ் மேல பற்று இருக்கு, அதனால நான் இங்க இருக்கேன், அவ்வளவுதான். நன்றி. நன்றி. தம்பி வணக்கம் தம்பி. சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ஊர் தானே? ஆமாம், இந்த ஊர் தான். சரி தம்பி, உங்களுக்கு இந்த அரசியல் பற்றி தெரியுமா? தெரியும். தெரியும். இங்கே இப்போ வந்து 4 கூட்டணி இல்லை, அதில் 2 பேர் கூட்டணி கிடையாது. ஒன்று அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, ஒன்று திமுக தலைமையில் ஒரு கூட்டணி. இங்கே 4 பேர் போட்டியிடுறாங்க. யார் ஆட்சிக்கு வந்தால் இங்கே வெற்றி பெற்றா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சீமானா? சீமான் அண்ணனுக்கு ஏன் அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? அவர் விவசாயம் அதெல்லாம் பற்றி நல்லா இது சொல்கிறாரு. உங்களுக்கு விவசாயம் இருக்குதா? இருக்கு. நீங்கள் விவசாயத்தை விரும்புறீங்களா? விரும்புறீங்க. நீங்க விவசாயத்தை உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க விவசாயத்தை விரும்புறீங்க, அதனால சீமானை வரணுமா? சீமானை வந்தா நல்லா இருக்கும். உங்க வீட்டுல யாராவது அவங்களுக்கு வாக்களிக்க சொல்லுவீங்களா? வாக்களிக்க சொல்லுவோம். சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கோம். ஏற்கனவே சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டோம். இப்போ இதே தொகுதியில வந்து விஜய் கட்சியும் போட்டியிடுது. அவங்க எல்லாமே வந்து ஒரு நடிகன் பின்னாடி தான் இளைஞர்கள்லாம் போவதா சொல்றாங்க. நீங்க மட்டும் ஏன் சீமான் பின்னாடி நிக்கிறீங்க? அவர் வந்து நல்லா பேசுறாரு, விவசாயம்லாம் இது பண்றாரு, அதனால அவர் நல்லா பேசுறதுனால அவர் பின்னாடி இங்க போறீங்க. அப்போ நீங்க ஒரு நடிகன் பின்னாடி போறத விரும்பல? ஏன் உங்களுக்கு நடிகன் பிடிக்கல? அவர் ஸ்டைலா இருக்காரு, நல்லா பாட்டு பாடுறாரு, டான்ஸ்லாம் ஆடுறாரு, ஏன் அவரை உங்களுக்கு பிடிக்காதா? அவரை பிடிக்காது. சீமான் தான் பிடிக்கும். வாழ்த்துக்கள் தம்பி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி தம்பி, நன்றி.